Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். போர்ஷன்ஸும் டைம் டேபிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் ஒரு 35 நாள் தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி 15ஆம் தேதி நாளைக்கு ஆயிடுச்சு. இந்த மாதம் ஒரு 15 நாள், அடுத்த மாதம் ஒரு 20 நாள். செப்டம்பர் 20ஆம் தேதி குவார்ட்டர்லின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மாவட்டத்தில் செப்டம்பர் 17 காமன் குவார்ட்டர்லி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் நடத்துவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டேட்டில் தான் வரும். செப்டம்பர் 17 ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சொல்லியிருக்கிறாங்க. பட் செப்டம்பர் 20 எக்ஸாக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் செப்டம்பர் 30 ஏன்னா ஒரு சில டைம் டேபிள் வந்திருக்கு, அதை வச்சு நிறைய யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க. பட் செப்டம்பர் 20க்கு ஆரம்பித்தா செப்டம்பர் 30க்குள்ளே முடிஞ்சிடும். அது ஒரு 5 நாள் லீவ் விடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் 10th 11th 12th என்ன போர்ஷன்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத பேசுவோம். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ரிலீவ் ஆயிரும். ஏன்னா ஒரு பிளான் வேணும். இத்தனை நாள் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டீங்க, மிட்டம் எக்ஸாமும் சரியாக பண்ணலை, நான் மிட்டம் எக்ஸாமுக்கு சரியாக படிக்கலை, ஆனால் குவார்ட்டர்லிக்கு நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன போர்ஷன்ஸ் பார்த்தலாம், ஆல்ரெடி 11th 12th போர்ஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த டைம் டேபிள் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சிலர் சொல்கிறாங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் எக்ஸாக்டான எல்லா டிஸ்ட்ரிக்கும் வரும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் வைப்பாங்க. ஆனால் சரிங்களா? சரி, ஓகே. 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஃபஸ்ட்டு 6-7, இங்கிலீஷ்க்கு ஃபஸ்ட்டு 4 லெசனு, மேக்ஸில் ஃபஸ்ட்டு 6 சாப்டர் வந்துடும், ஜாமெட்ரி வித் கிராஃபோட ஃபஸ்ட்டு 6 சாப்டர் வந்துடும். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் 7, 8, 9, பயாலஜியில் வந்து 12வது லெசன்லேருந்து 18வது லெசன் வரைக்கும். சோஷியல் வந்து ஹிஸ்ட்ரியில் 5 லெசன், ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் 5 லெசன், எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசன், சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசன். இதுதான் நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸு 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸு டோட்டல் சிமிலர் தான். தமிழில் 5 இயல், இவங்களுக்கும் 5 இயல். இங்கிலீஷில் 4 லெசன், ஆல் மோர் ஓவர் அவங்களுக்கு 4 லெசன். ஸோ மேக்ஸில் வந்து 6 சாப்டர் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வரும். அதே மாதிரி தான் 11க்கும் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக வரும். ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட் வால்யூம் ப்ளஸ் செகண்ட் வால்யூமில் அந்த லெசன் 6வது லெசன். ஸோ 2 பேத்துக்குமே ஃபஸ்ட்டு 6 லெசன். கெமிஸ்ட்ரியில் வந்து 1, 2, 3, 4, 6, 7, 8, 11, 12 அதே தான் 11க்கும். ஸோ இவ்வளோ லெசன்ஸ் இருக்குதுன்னு பயந்துட வேண்டாம். கெமிஸ்ட்ரி ஈஸியாக படிச்சிடலாம். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம போடுவோம், என்ன பண்ணலான்னு சொல்லுவோம். பயாலஜிக்கு பயோ பாட்னி வந்து 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 5 லெசன் தான். ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு 8 லெசன். 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 7 லெசன், ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு 8 லெசன். சரிங்களா? ஸோ அதனால் 11th கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் புக் பேக் மட்டுமே மோரோவர் கவர் பண்ணிங்கனாலே ஒரு 80% மார்க் எடுத்துடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 12th இருந்தால் ஃபஸ்ட்டு 10 லெசன் வந்துடும், 11th இருந்தால் ஃபஸ்ட்டு 8 லெசன் வரும். இதுதான் போர்ஷன்ஸ். ஸோ இந்த போர்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறது இன்னும் 35 நாள் தான் எக்ஸாக்டாக டைம் இருக்குது. ஆனால் 35 நாளுமே படிக்க மாட்டோம். 30 நாள் ஒரே மாதம்தான். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தைரியமாக நம்ம ஒரு 500க்கு மேலே அசால்ட்டாக எடுத்துடலாம். 600க்கு கண்டிப்பாக முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூலை விட்டு வந்த உடனே டியூஷன் போயிடுறீங்க, இல்லை வந்து நம்ம வந்து படிக்க முடியாமல் இருக்கோம், எல்லாம் பண்ணுறோம். ஒரு சிலர் விளையாண்டே இருக்கீங்க, 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எழுதுறதுக்கு இருக்குது, ரெக்கார்ட் ஒர்க் இருக்குது, என்னென்னமோ சொல்கிறீங்க. ஆனால் நம்ம ப்ளேம் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூலுக்கு விட்டு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, டெய்லி ஒரு சாயங்காலம் ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு, மேக்ஸோ இல்லை ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ, இந்த 3ல் ஏதோ ஒன்று. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் மஸ்ட்டு. வேறு ஏதாவது வீக்காக இருந்தீங்க, தமிழ் வீக்காக இருந்தீங்கன்னா அது. ஸோ டெய்லி ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் நீங்கள் ஏதாவது ஒதுக்கிதான் ஆகணும். எந்த ஒரு டைம் நீங்கள் டியூஷன் போனாலும் சரி, இல்லை போகலன்னாலும் சரி, ஒரு 1.5 மணி நேரம். அதே மாதிரி காலையில் எந்திரிக்க சொல்கிறேன், நிறைய பேர் எந்திரிக்கிறதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 5:30 மணிக்காவது நம்ம படிக்க உட்காந்து ஒரு 6:30 மணி முடியாது, இல்லை 6 மணிலேருந்து 7 மணி முடியாது, ஒரு மணி நேரம் காலையிலையும் படிச்சிங்கன்னா தான் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஏன்னா இருக்கிற டைட் ஷெடியூலில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியாது. அது இதுன்னு ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காமல் ஒழுக்கமாக போய் படிக்கிற வழியை பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மிட் டைம்லேயே உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள், நல்லா பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் 80% மாணவர்கள் நல்லா பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த போர்ஷன்ஸே நம்மளால் பண்ண முடியல. இதில் ஹாஃப் த போர்ஷன்ஸ், பாதி புக்கே வரப்போகுது. ஸோ அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை. அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கெல்லாம் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாதுங்க. சில விஷயங்கள் இப்போ அழுத்த திருத்தமாக நம்ம சொல்லணுன்னா, ஒரு 6 சாப்டர் இருக்குன்னா ஒரு 20 கொஸ்டினாவது ஒழுக்கமாக படித்தா ஒரு 7 5 மார்க் எழுத முடியுமான்னு கேட்டால் எழுத முடியும். நம்ம சேனலை பார்த்தா சொல்லுவீங்க. ஸோ
ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரியே சாயங்காலம் ஒரு 1.5 மணி நேரம் ஷெடியூல், காலையில் ஒரு 1 மணி நேரம் ஷெடியூல் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இல்லை டைம் இருக்கிறவங்க ஒரு 6:30 மணிக்கு நல்லா படிக்க உட்காந்து ஒரு 9 மணி முடி 2 சப்ஜெக்டாவது படிங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்லி ஒரு வாரத்துக்கு 5 நாளாவது மேக்ஸ் வந்து மஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெய்லியும் ஒரு 2லேருந்து ஒரு 3 சம்மாவது போட்டு பாருங்கள், இல்லைனா கஷ்டமாகி போயிடும். சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் செப்டம்பர் 20ஆம் தேதி கோட்டைலி, அதை மறந்துடாதீங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க, இல்லைனா அவ்வளோதான். தேங்க்யூ.